Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Assalatu wassalamu ala rasulihil karim wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Amin wal kitabil mubin. Inna anzalnahu fi lailatin mubarakatin inna kunna munzirin. Fiha yufraqu kullu amrin hakim. Qala Rasulullah sallallahu alaihi wasallam, idza kana lailatul nisfi min asy-sya'ban inna Allah ta'ala yanzilu ila sama'i dunya fa yaqulu ala man istaghfir fa aghfir lahu wa kama qala alaihi salatu wassalam. Warahmatullahi wabarakatuh. அவனுக்கு எல்லாரும் வாழ்க. சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் அகிலத்தின் அருள்படை அல்லாஹ் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சற்று இஸ்லாம் பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத்தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நாம் நம்மை சார்ந்தோர் அனைவரின் மீதும் இல்லாமல் ரப்பல் ஆலமீன் மிகமிக ஜும்ஆவுடைய நாளில், மிகமிக பராத்துடைய இரவில், ஜும்ஆவுடைய இரவில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. இது மிக ஜும்ஆவுடைய இரவு, அதோடு சேர்த்து ஜும்ஆவினுடைய இரவு. இந்த இரவில் நாம் செய்யக்கூடிய துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. இந்த இரவில் அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் தருவதாக வாக்களித்திருக்கின்றானோ அதையெல்லாம் அமல்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா அடையக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. பராத்தினுடைய இரவு நமக்கு ஒரு தெளிவு வேணும். பராத்தினுடைய இரவு என்ன? ஏன்னா இன்னைக்கு இந்த பராத்தினுடைய இரவு அப்படின்றது அல்லாஹ் தஆலா நம்முடைய மிகப்பெரும் கிருபையினால நம்மள அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து இந்த பள்ளிவாசல்ல இபாதத்து செய்யக்கூடிய மக்கள் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். இதுவே சமூக வலைதளங்கள்ல இல்ல ஒரு சில மக்கள்கிட்ட பார்க்கும் பொழுது பராத் அப்படின்னா ஒரு தவறான சிந்தனை. பராத் அப்படிங்கிறது இஸ்லாத்துல இல்லாத ஒன்று, இது சுடியார் காட்டி தராத ஒன்று, இது வழிகளில் கொண்டு போய் சேர்க்கும். பராத் இரவு, அந்த இரவு இபாதத்து செய்து நரகத்தை நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள் அப்படின்ற விமர்சனங்கள் எல்லாம் நிறைய நாம கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளே கூட கேட்டிருக்கலாம், ஏன் இந்த இரவுல இபாதத்து செய்வீங்க, இது வழிகாட்டுதல் இருக்கா, ஹதீஸ்ல அது இருக்கா, ஆதாரம் இருக்குதா, இல்ல நபிகளார் காட்டி தந்தாங்களா, சஹாபாக்கள் வாழ்க்கையில் எப்படிலாம் நடந்துச்சா, இப்படி ஒரு இரவை அவங்க எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை நாம் என்ன செஞ்சிருப்போம்னா கடந்து சென்றிருப்போம். பராத்தின் இரவு ஏன் இந்த இரவு? இந்த இரவுக்கு வெளியில் அவங்க பேசுற மாதிரி நாம தவறுதான் செய்து கொண்டிருக்கின்றோமா? முதல்ல இந்த இரவினுடைய சிறப்பை விளங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விமர்சனங்கள்ல முதல்ல நமக்கு தெளிவு கிடைக்கிறது. ஏன்னா ஒரு அமலை நாம செய்யும் பொழுது அது எந்த அமலாக இருந்தாலும் அதனுடைய முழு தெளிவையும் தெரிந்து சரியான முறையில் அமல் செய்கின்ற பொழுது அந்த அமலுக்கு அல்லாட்ட பெரிய வெகுமதி கிடைக்கும். இவ்வளவு விமர்சனங்களுக்கு மத்தியில நம்ம அல்லாஹ் தஆலா பள்ளிவாசல்ல அவனுக்கு பிடித்தமான அமல்கள் செய்வதற்கும் நல்ல விஷயங்களை கேட்பதற்கும் அல்லாஹ் தஆலா ஒன்று கூட்டி இருக்கிறான். அப்ப நாம இந்த செய்யற விஷயங்கள் எல்லாம் எங்கே நம்மளை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விமர்சனங்களுக்கு மத்தியில ஒரு விஷயத்தை நாம விளம்பரம், நமக்கு விளக்கம் தெரியல. ஃபர்ஸ்ட் பராத் இரவு அப்படின்னா என்ன, எங்கிருந்து இதனுடைய விளக்கங்கள் வருது, எதனால இந்த இரவை நாம தேர்ந்தெடுத்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், இது சஹாபாக்கள் காலத்துல இல்லையா அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு அந்த நோக்கத்தோடு அதே பார்வையில குர்ஆனை நாம் அணுகுகின்ற பொழுது, அதற்கான விளக்கங்களை தேடுகின்ற பொழுது நமக்கு தெரிய வருகின்ற விஷயம், குர்ஆன்ல சூரா அத்-துஹான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரா ஒன்று இருக்குது.
அந்த சூரா வந்து ஹாமீம் வல் கிதாபில் முபீன் அப்படின்னு ஆரம்பமாகக்கூடிய அந்த சூரால வரக்கூடிய 3வது 4வது 5வது இது 3 ஆயத்துகள். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முன்திரீன் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம் அம்ரன் மின் இந்தினா இன்னா குன்னா முர்ஸிலீன். இந்த 3 ஆயத்துகளுடைய விளக்க உரைகளை தஃசீர்களை நாம் புரட்டுகின்ற பொழுது தஃசீர்ல இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா ரசூலை பார்த்து ரசூலை கொண்டு ஈமான் கொண்ட சஹாபி என்ற அந்தஸ்தை பெற்ற இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதே மாதிரி அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா இப்படி பெருங்கொண்ட சஹாபாக்களுடைய வரிசையில அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் அல்லாஹ் தஆலா இந்த சூரா துஹான் இருக்கக்கூடிய 3வது 4வது 5வது வசனத்தில் சொல்லக்கூடிய இரவு என்பது அது பராஅத்தினுடைய இரவு என்பதாக தஃசீர்களில் இமாம் பெருமக்கள் ஹதீஸ்களாக சஹாபாக்கள் சொன்னதை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த பராஅத்தினுடைய இரவுதான் சஹாபாக்கள் எந்த இரவை பராஅத் இரவு என்று அடையாளம் காட்டினார்களோ அந்த இரவை தான் சிறப்பிற்குரிய இரவாக நாம் எடுத்து அதில் சிறப்பிற்குரிய இபாதத்துகளை செய்து கொண்டிருக்கிறோம். இது முன் சென்ற சமுதாயத்திற்காக சஹாபாக்களால் வழிகாட்டி தராத ஒன்று இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முழுக்க சஹாபாக்கள் வாயிலாக ஹதீஸ்கள்ல நிறைய சிறப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இரவை குறித்து. சிஹாவு சித்தான் சொல்லக்கூடிய 6 கிரந்தங்கள், சஹீஹான 6 கிரந்தங்கள்ல ஒரு கிதாப் திருமிதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிதாப். அந்த திருமிதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிதாபுல அந்த இமாம் ஹதீஸை கோர்வை செய்து ஹதீஸை சேகரித்த இமாம் ஒரு விஷயத்தை அரபியில நம்ம ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி பாடம் லெசன் சொல்ற மாதிரி அரபியில ஹதீஸ்களை ஒவ்வொரு பாடங்களாக பாபுன் 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 அப்படின்னே சேகரிச்சுட்டு வருவாங்க. அந்த திருமிதி இமாம் தன்னுடைய கிதாபுல பாபு மாஜா ஃபீ லைலத்தின் மின் நிஸ்ஃபி ஷஅபான், நிஸ்ஃபு ஷஅபானினுடைய பாதி இரவு, அதாவது ஷஅபானினுடைய பாதி இரவு அப்படின்னு சொன்னா 30ல பாதி 15, அப்ப 15ஆம் இரவினுடைய சிறப்பு அப்படின்னு ஒரு 20-25 ஹதீஸ்கள் அடங்கிய ஒரு பாடத்தையே இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபுகள்ல பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் ரசூலுல்லாஹ் காட்டி தராத ஒரு பராஅத் இரவையா நாம ஒரு சிறப்புப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்லாத விஷயங்களையா சிஹாவு சித்தா 6 சஹீஹான கிரந்தங்களில் ஒரு கிரந்தமான திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபில் அதை பதிவு செஞ்சிருப்பாங்க. ஹதீஸ்களின் வாயிலாக குர்ஆனினுடைய தஃசீர்களின் வாயிலாக இந்த பராஅத்தினுடைய இரவை பார்க்கின்ற பொழுது இந்த பராஅத்தினுடைய இரவுக்கு 3 பேர் இருக்கு. லைலத்துல் முபாரகா, பரக்கத்து பொருந்திய இரவு இந்த இரவு. லைலத்துல் ரஹ்மா, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்துகள் அதிகமாக இறங்கக்கூடிய இரவு இந்த இரவு. லைலத்துல் பராஆ, அதிகமாக நரக விடுதலை வழங்கக்கூடிய இரவு இந்த இரவு. தஃசீருல் குர்துபி நிறைய விளக்கங்களை நாம சொல்லிட்டே போலாம். நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். இந்த இரவுல எதனால நாம் இந்த இரவை நாம் இவ்வளவு சிறப்புப்படுத்தி பயான் கேட்கிறோம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ராத்திரி குர்ஆன் திலாவத் கபர் சீராத் இதெல்லாம் ஏன் செய்யறோம்? இது வழிகேடு அல்லது இது பித்அத் அப்படின்ற அந்த விஷயத்திலிருந்து நாம் தெளிவு பெற்று இது முழுக்க சஹாபாக்களால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டி தந்த ஒரு இரவு என்கின்ற ஒரு ஆழமான ஈமானோடு நாம் அமல் செய்கின்ற பொழுதுதான் இந்த இரவினுடைய சிறப்பை நாம் சரியான முறையில் நாம் அடைய முடியும். தஃசீருல் குர்துபி அப்படின்ற தஃசீர் கிதாப், தஃசீர்ல ஸமக்ஷரி அப்படின்ற தஃசீர் கிதாப், திருமிதி அப்படின்ற இமாம் எழுதிய திருமிதி கிதாபினுடைய விளக்க உரைன்னு சொல்லிட்டு இன்னொரு கிதாப் இருக்கு, துஹ்ஃபத்துல் அஹ்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிதாப். அந்த கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க இந்த சிறப்பு ஷஅபானினுடைய பாதி, அதாவது 15ஆம் இரவினுடைய சிறப்புகளை அல்லாஹ் தஆலா நிறைய சிறப்புகளை இந்த இரவுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். ஷப்பே பராத் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, ஷப் அப்படின்னு எடுத்தோம்னா உருதுலையும் பாரிசி மொழியிலையும் ஷப்பு என்றால் அது இரவு என்பதாக இருக்கும். இப்போ பராத்தினுடைய இரவுன்றதுனால நாம ஷப்பே பராத் அப்படின்ற மாதிரி சொல்றோம். உருதுலையும் பாரிசி மொழியிலையும் ஷப் அப்படின்னா இரவுன்னு அர்த்தம். பராத்தினுடைய இரவை தான் உருதுல ஷப்பே பராத் என்றும், பாரிசி மொழியிலையும் இதற்கு ஷப்பே பராத் அப்படின்ற மாதிரி வர்றதுனால இந்த இரவு ஷப்பே பராத் அப்படின்ற மாதிரி நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன் இந்த இரவுக்கு பராத்தினுடைய இரவு? பராத்தினுடைய அரபில பராத் அப்படின்னு சொன்னா விடுதலை அப்படின்னு அர்த்தம். இந்த இரவுல இந்த திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபுகள்ல அந்த பாபு மாஜா ஃபீ லைலத்தின் மின் நிஸ்ஃபி ஷஅபான், ஷஅபானுடைய பாதி இரவு அப்படின்ற அந்த பாடத்துக்கு கீழே நிறைய ஹதீஸ்களை பதிவு செய்வாங்க. அதுல ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவில் நின்று வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். எந்த இரவில்
அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இபாதத் செய்கிறாங்க. அப்ப பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் அன்றைய நாளில் தங்கி இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இபாதத்துக்கு நிறைய செய்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் இன்றைக்கும் காணாத மாதிரி இன்னைக்கு அதிகமாக இபாதத்து செய்கிறீங்களே யா ரசூலல்லாஹ், என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ஆயிஷா மா தத்ரி ஹாதிஹில் லைலா, இந்த இரவினுடைய சிறப்பு உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இந்த இரவினுடைய சிறப்பு என்னன்னு மறுபடியும் கேட்கும் பொழுது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹாதிஹில் லைலத்துல் பராஹா, இது நரக விடுதலை வழங்கக்கூடிய இரவு. எந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா நரக விடுதலை வழங்குகிறான், அன்றைய காலத்துல நிறைய கூட்டத்தார்கள்ட்ட ஆடு இருக்கும். அந்த அரபு உலகத்துல ஒவ்வொரு கோத்திரத்தார், குறைஷி கோத்திரத்தார்களுக்கு ஒரு வகையான ஆடு இருக்கும். அதே மாதிரி பனூ தமீம் கோத்திரத்தார்கள்ட்ட ஒரு வகையான ஆடு இருக்கும். இருக்கக்கூடிய கோத்திரத்தார்கள்லயே கணம் கல்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தார்கள், இந்த கல்வின்ற கோத்திரத்தார்கள் வச்சிருக்கக்கூடிய ஆட்டுக்கு தான் அதிகமா முடி இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த கல்வ் அப்படின்ற கோத்திரத்தார்கள் வைத்திருக்கக்கூடிய ஆட்டினுடைய முடியினுடைய அளவிற்கு அல்லாஹ் தஆலா இந்த இரவில் நரகவாசிகளை விடுதலை செய்கிறான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவில் அல்லாஹ் தஆலா அதிகமான மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வதனால் இந்த இரவிற்கு பராஅத், அதாவது விடுதலையினுடைய இரவு என்பதாக பெயர் வந்தது. இரவினுடைய சிறப்பு என்ன? இன்னைக்கு சஹீஹா லைஃபா அப்படின்னு நிறைய விளக்கங்களை சொல்லலாம். முழுக்க சஹீஹான ஹதீஸ்களின் பிரகாரம் நாம் இது போன்ற அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். சஹீஹா லைஃபான நிறைய விளக்கங்களை சொல்லலாம். முழுக்க ஹதீஸ்களினுடைய அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாட்டி தந்த சுன்னத்தான நடைமுறைப்படி அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட கூட்டத்தினர்களுக்கு மத்தியில் நம்மை தேர்ந்தெடுத்து அவனுக்கு பிடித்தமான இடத்தில் அவனுடைய வார்த்தைகளை பேசுவதற்கும் கேட்பதற்கும் அடுத்தடுத்து அமல்கள் செய்வதற்கும் அல்லாஹ் தஆலா நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் சூரத் துஹான்ல 3வது அந்த ஆயத்துல இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, பரக்கத்து பொருந்திய இரவில் இதை நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனத்துக்கு கீழே எதை அல்லாஹ் தஆலா இறக்குனா அப்படின்னு தஃசீர்களை பார்க்கும்போது நிறைய விஷயங்களை சொல்றாங்க. எதை அல்லாஹ் தஆலா இந்த இரவில் இறக்கி வைத்தான்? நமக்கெல்லாம் தெரியும் குர்ஆன்ன்றது இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இந்த குர்ஆனை நான் லைலத்துல் கத்ர் இரவிலே இறக்கி வைத்தேன். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றது நான் இந்த இரவில், அதுவும் பரக்கத்து பொருந்திய இரவில் இதை நான் இறக்கி வைத்தேன் அல்லாஹ் தஆலா சொல்கின்ற அந்த வசனத்தினுடைய விளக்கங்களை பார்க்கும் பொழுது இந்த இரவில் தான் நமக்கு அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கின்ற இந்த குர்ஆன் லவ்ஹுல் மஹ்ஃபூலிலிருந்து பிரதி எடுக்கப்பட்டு அது நகலாக எடுக்கப்பட்டு பூமியினுடைய வானத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அதற்கு பின்னால் தேவைகளுக்கு ஏற்ப பூமியில் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான் அப்படின்ற மாதிரியான விளக்கங்களை தஃசீர்களை பார்க்க முடியுது. ஏன்னா லவ்ஹுல் மஹ்ஃபூல் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா லவ்ஹுல் மஹ்ஃபூலை படைத்த உடனே அல்லாஹ் தஆலா எழுத சொன்னான் பேனாவை வைத்து. அது உலக முடிவு நாள் வரை எதுவெல்லாம் இருக்குமோ எல்லா விஷயத்தையும் அது எழுதி முடித்து விட்டது. அப்ப குர்ஆன் இறங்கப்படுவதற்கு எழுதப்பட்டிருக்கின்றது முன்னாடியே, குர்ஆன் இறங்குவதற்கு முன்னால். அப்ப லவ்ஹுல் மஹ்ஃபூலில் இருந்து பிரதி எடுக்கப்பட்டு அது சமா துன்யா பூமியினுடைய வானத்திற்கு இறக்கப்பட்டு அங்கிருந்து அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சமுதாயத்திற்கு எந்த நேரத்துக்கு எது தேவையோ அப்படி அல்லாஹ் தஆலா தஜர்ருபன் கொஞ்சமாக அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். அந்த இறக்குதலை தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல இந்த பரக்கத்து பொருந்திய இரவுல நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியதை விளக்கம் கொடுத்தார். குர்ஆனுடைய அந்த வசனங்களுடைய விளக்கத்தை படிச்சாலே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த இரவினுடைய சிறப்பு என்ன. ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், இந்த இரவுல தான் நாம் இறக்கி வைத்தோம். அதே போன்றே இந்த இரவில் தான் தெளிவான விஷயங்கள் எல்லாம் பிரித்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான். தெளிவான விஷயங்கள் எல்லாம் பிரித்து கொடுக்கப்படும் அப்படின்னா என்ன, அதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த இரவில் தான் அல்லாஹ் தஆலா அடுத்த பராகத்தினுடைய இரவு வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் ரிஸ்குகள் வழங்கப்பட வேண்டும், யாருடைய ஹயாத்துக்கு எவ்வளவு, அவருக்கு எவ்வளவு ரிஸ்க் வேணும், அவருடைய ஹயாத்துடைய காலம் எவ்வளவு, இவருக்கு இந்த ஒரு வருடத்துல என்னென்னவெல்லாம் கிடைக்கும் என்கின்ற அந்த ஒரு வருடத்தினுடைய ஒட்டுமொத்த வேலைகளையும் அல்லாஹ் தஆலா பிரித்து அந்தந்த மலக்குமார்களுக்கு பொறுப்பாக ஒப்படைக்கப்படக்கூடிய நாள் இந்த இரவு, குறிப்பாக இந்த பராகத்தினுடைய இரவு இந்த நாள் தான். நம்ம அடுத்த ஒரு வருஷம் வரைக்கும் என்ன பண்ண போறோம், நமக்கான ரிஸ்க் என்ன,
நாம எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் நாம் நல்ல விஷயங்களை நாம் பெறப்போகின்றோம், எந்தெந்த விஷயங்களில் இருந்தெல்லாம் நமக்கு ஆபத்து வரவிருக்கின்றது, எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா பிரித்து அதற்கென்று நியமிக்கப்பட்ட மலக்குமார்களிடத்தில் கொடுக்கப்படக்கூடிய இரவு இந்த பராத்தினுடைய இரவு. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நிறைய கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அப்ப ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எழுதிய கிதாபுகள் பிரபலமான கிதாப் அல்-உம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிதாப். அந்த கிதாபை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். ஒரு சில இரவுகளில் எல்லாம் துஆக்களை கண்டிப்பாக அங்கீகரிப்பார். ஜும்மாவினுடைய இரவுல, லைலத்துல் கத்ரினுடைய இரவுல, அதே மாதிரி 2 ஈதினுடைய இரவுகள், இந்த மாதிரி ஒரு சில இரவுகள் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும் அங்கீகரிப்பார். அந்த இரவுகள்ல ஒண்ணுதான் லைலத்துல் மின் நிஸ்ஃபி ஷஅபான், ஷஅபானினுடைய பாதி இரவு என்று அழைக்கப்படக்கூடிய நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த பராத்தினுடைய இரவில் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களும் அல்லாஹ் தஆலாவால் அங்கீகரிக்கப்படும் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபில் பதிவு செஞ்சிருக்கிறார். ஹதீஸ்ல இந்த பராத்தினுடைய ஹதீஸே கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துக்கு வரும். அந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த இரவுல தான் இதா காலத்துல லைலத்துல் மின் நிஸ்ஃபி ஷஅபான், ஷஅபான் மாசத்தினுடைய பாதி இரவு வந்தால், பாதினா 30ல பாதி 15, 15ஆம் இரவு வருகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா பூமியினுடைய வானத்திற்கு அல்லாஹ் தஆலா இறங்குகிறான். இறங்கி கேட்கிறான், அலாமி முஸ்தர்ஸகீன், என்னிடத்தில் யாராவது ரிஸ்க் தேடுபவர்கள் இருக்கின்றீர்களா? ஃபர்ஸுகு அலாமி முஸ்தக்பிரின், என்னிடத்தில் யாராவது பாவ மன்னிப்பு தேடுகிறவர்கள் இருக்கின்றீர்களா? ஃபக்ஃபிர் லஹு, நான் மன்னிக்கிறேன். அலாமி முப்தலின், யாராவது சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட நபர்கள் இருக்கின்றீர்களா? என்னிடத்தில் கேளுங்கள். முஆஃபிஹி, அவருக்கு நான் ஆஃபியத்தை வழங்குகிறேன் என்று இந்த 15ஆம் இரவு ஷஅபானுடைய பராத்தினுடைய இரவுல அல்லாஹ் தஆலா இறங்கி நாம கேட்கிறோம், அல்லாஹ் கொடுக்கிறான், நம்மளுடைய துஆ மறுக்கப்படுவதில்லை என்பதை எல்லாம் தாண்டி அல்லாஹ் கொடுக்கிறது ரெடியா இருக்கிறான். யாருக்காச்சும் ரிஸ்க் வேணும்னா கேளுங்க நான் தரேன், யாருக்காச்சும் பாவ மன்னிப்பு வேணும்னா கேளுங்க நான் தரேன், யாராச்சும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட நபர்கள் இருந்தால் நீங்கள் ஆஃபியத்தை கேளுங்கள், கேட்பதற்கு நீங்கள் ரெடியா, கொடுக்கிறதுக்கு நான் ரெடியா, நான் கேட்கிறதா உங்களுடைய வேலை என்று அல்லாஹ் தஆலா முன்வந்து தாமாக இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டே இருக்கின்றான். ஹத்தா தஆலா அல்-ஃபஜர், வெறும் இந்த பயான் முடிகிற வரைக்கும், குர்ஆன் ஓதுற வரைக்கும், அது கபர் ஜியாரத் வரைக்கும் மட்டுமல்ல, முழுக்க முழுக்க மறுநாள் நாளை சூரியன் உதயமாகின்ற வரை அல்லாஹ் தஆலா இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறான் அப்படின்னு நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் நம்முடைய யாசின் ஓதிய இந்த இரவுல நாம துஆ செய்கிறோம். அல்லாஹ் தஆலா கொடுக்கிற மூணையும் நாம அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். அதுவும் யாசின் ஓதி அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்கின்ற ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கு, யாசின் ஓதி கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான் அப்படின்ற சிறப்பு சூரா யாசீனுக்கு இருக்குது. அதனால தான் நாம இந்த 3 விஷயத்தையும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் மக்ரிப் தொழுகைக்கு பின்னால் அந்த இரவு வந்துரும். அந்த இரவு வந்தோடனே இந்த 3 விஷயங்களை நியத்து வைத்து யாசீன் ஓதுவதற்கும் காரணம் இதுதான். அல்லாஹ் தஆலா இந்த 3 விஷயங்களை இந்த இரவில் கொடுப்பதற்கு தயாராகின்றார். இந்த அமல இந்த விஷயங்கள் நாம தெளிவா ஒரு வாங்கிட்டு தான் அடுத்த அமல் என்னென்ன அமல்கள் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். இந்த இரவுல அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய 3 விஷயங்கள், அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய இந்த ரிஸ்க், அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய இந்த மக்ஃபிரத், அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய சோதனையிலிருந்து ஆஃபியத், சோதனையிலிருந்து ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய ஆஃபியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இந்த 3னுடைய கண்ணோட்டத்தை நாம 3னுடைய விஷயங்களை தெளிவாக வளர்க்கணும். ரிஸ்க்னா என்ன, மக்ஃபிரத்னா என்ன, வெறும் இந்த இரவுல மட்டும்தான் அல்லாஹ் தஆலா இதை நாம வாங்கி பெற முடியுமா, அல்லது இந்த இரவுகளை தாண்டி வெறும் இந்த இரவுல மட்டும் வந்தோம், ஒன்று சேர்ந்தோம், நாம அல்லாஹ் தஆலா துஆ செஞ்சோம், அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டோம், அதோடு கலைந்து சென்றோம் என்று இருந்து விடாமல் ரிஸ்கினுடைய வழிகள் என்ன, ரிஸ்க் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான், அதை நம்ம கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற அந்த விஷயங்கள் நம்மை வந்தடைகின்ற பொழுது அதற்கு தடையாக இருக்கின்ற விஷயத்திலிருந்து நாம் விலகி நிற்கின்றோமா? இந்த இரவுல வெறும் இதனுடைய சிறப்புகளை தெரிஞ்சு அமல் செய்வதை விட சிறப்புகளை வாங்கக்கூடிய நாம் அதனுடைய பலனை நம்முடைய வாழ்நாள் முழுக்க அடைய வேண்டும். அதை அடைவதற்கு தடையாக இருக்கின்ற விஷயங்களிலிருந்தெல்லாம் நாம் வெளியே வந்தால்தான் இந்த இரவினுடைய சிறப்பையும் மகத்துவத்தை உண்மையாக அடைந்தவர்களாக நாம் இருக்க முடியும். அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்குறான், நம்ம வாங்கக்கு ரெடியா இருக்கிறோம். இடையில ஒரு தடை வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நாம கேட்கறது அல்லாஹ்ட்ட போவாது, அல்லாஹ் கொடுக்கிறது நம்ம இடத்தில் வந்தடையாது. ரிஸ்கினுடைய கண்ணோட்டத்தை முதலாவதாக நாம் மாற்ற வேண்டும். ரிஸ்க் என்பது அல்லாஹ் தஆலா ராஸிக், அவன் தான் ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன். ஆனா இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி நம்முடைய வாழ்நாள் முழுக்க இந்த இரவினுடைய சிறப்பை அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ரிஸ்கை அவன் கொடுக்கின்ற
இந்த ரிஸ்கை சரியான முறையில நாம கேட்டு பெறணும், அதை அடையணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்நாள் முழுக்க ஒரு சில அமல்களை நம்ம தொடர்ச்சியா செய்யணும். தெருவில் அல்லாஹ் தஆலாவை அமல் செய்யணும் அப்படின்றதை தாண்டி அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய அந்த ரிஸ்கை நம்முடைய வாழ்நாள் முழுக்க நாம அடையணும்னு சொன்னா ஒரு சில விஷயங்களை நம்முடைய வாழ்நாள்ல தவறாம செய்யணும். அதுல முதல் விஷயம், அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் இஸ்திக்பார்கள் அதிகமாக வர வேண்டும். அல்லாஹ் தஆலாட்ட அதிகமாக இஸ்திக்பார் செய்யணும், அதிகமாக பாவ மன்னிப்பு தேடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் யாஸிபு மினன் நாஸ், நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுவான், மக்களிடம் இருக்கக்கூடிய எந்த தன்மைகளும் உங்களிடத்தில் இருக்காது, மக்களிடத்தில் எதுவெல்லாம் கெட்ட தன்மைகளாக இருக்குமோ எதுவும் உங்களிடத்தில் இருக்காது என்று அல்லாஹ் தஆலாவால் பாதுகாப்பு பெறப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ் மின் யௌமின் 70 மர்ரா, நான் அல்லாஹ் தஆலாவை ஒவ்வொரு நாளும் 70 முறை இஸ்திக்பார் செய்கிறேன். மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய கெட்ட பண்புகள் எதுவுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காது. பாவம் செய்வதற்கு சாத்தியமே இல்லை. சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுதே நெஞ்சை பிளந்து இதயத்தை சம்சம் நீரால் தூய்மைப்படுத்தப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 முறையே அல்லாஹ் தஆலா இஸ்திக்பார் தேடணும். அல்லாஹ் பாதுகாக்கிறான், அல்லாஹ் யாஸிபு மினன் நாஸ், அல்லாஹ் பாதுகாக்கிறான் அவங்கள. அப்படிப்பட்ட நபியே அல்லாஹ் தஆலாவிடத்துல 70 முறை இஸ்திக்பார் தேட வேண்டும் என்ற அந்த இஸ்திக்பாருடைய காரணத்தை தேடுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலாவிடத்தில் ரிஸ்கை பெறக்கூடிய அமல்ல எப்படி தொழுகை சிறந்த விஷயமா இருக்குமோ அதற்கு அடுத்த அந்தஸ்து இருக்கிறது இஸ்திக்பார். அல்லாஹ்ட்ட அதிகமா இஸ்திக்பார் தேடணும். இமாம் ஹஸன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள ஒரு மனுஷன் வந்து சொல்லுவா, எனக்கு வறுமை அதிகமா இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்பா ஹஸன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி இஸ்திக்பார் செய்யுங்கன்றாங்க. அடுத்து ஒரு மனுஷன் வர்றாரு, நான் விவசாயி, என் விவசாய நிலத்துல மழையே பெய்ய மாட்டேங்குது, அதுக்கு ஹஸன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி இஸ்திக்பார் செய்யுங்க. மூணாவது ஒரு ஆள் வர்றாரு, அவரு சொல்றாரு, எனக்கு குழந்தையே பிறக்க மாட்டேங்குது அப்படின்னு ஹஸன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லும் பொழுது மூணாவது ஆண்டையும் சொன்னாங்க இஸ்திக்பார் செய்யுங்க. பக்கத்துல இருந்த ஆள் கேட்கிறாரு, 3 பேரும் வந்தது வேற ஒரு தேவையை வச்சு, மழை இல்லைன்னு ஒருத்தர் வந்தாரு, கொஞ்சம் கஷ்டத்துல இல்லைன்னு ஒருத்தர் வந்தாரு, குழந்தை இல்லைன்னு ஒருத்தர் வந்தாரு. ஆனா 3 பேருக்குமே நீங்க சொன்னது வந்து இஸ்திக்பார் சொல்லியிருக்கீங்க, என்ன விஷயம்? அப்போ ஹஸன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுறாங்க, நீங்கள் உங்களுடைய இறைவனை இஸ்திக்பார் அதிகமா செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா யுர்சிலு ஸமா அலைக மிதராரா, உங்கள் மீது அவன் மழையை பொழியக்கூடிய மேகங்களை அல்லாஹ் தஆலா அனுப்புவான். வயும்திதுகும் பிமாலின் பனீன், அல்லாஹ் தஆலா உங்களுடைய செல்வத்தை அல்லாஹ் தஆலா அதிகமாக்கி கொடுப்பான். பனீன், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஆண் குழந்தைகளை அதிகமாக கொடுப்பான் என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் இந்த இஸ்திக்பார் செய்யக்கூடிய விஷயத்திற்கு வாக்கு கொடுக்கிறான். அதனால 3 தேவைகளாக வந்தவங்கள்ட்ட நான் இஸ்திக்பார் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பினேன். மட்டுமல்ல, இஸ்திக்பார் செய்து அந்த மக்கள் எல்லாருமே யார் யாரெல்லாம் தேவைன்னு வந்தாங்களோ எல்லாருமே இஸ்திக்பாரின் மூலமாக பலனை அடைந்தார்கள் என்று அவர்களுடைய வரலாற்று விஷயத்தை பதிவு செய்வார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ரிஸ்க் நம்முடைய வாழ்நாள் முழுக்க கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில இன்றைய நாளிலிருந்து நாம ஒரு முடிவு எடுக்கணும், இந்த வாழ்க்கையில அதிகமாக இஸ்திக்பார் செய்யக்கூடியவனா நான் இருப்பேன். இரண்டாவதாக, இன்றைய நாள்ல அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ரிஸ்க் நம்முடைய வாழ்வினுடைய சக்கராத்துடைய வேலை வரைக்கும் வரணும் அப்படின்னு சொன்னா ரிஸ்க் சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாரையும் நம்பாம நம்ம நேரா அல்லாஹ் தஆலாவை மட்டுமே நம்பக்கூடியவங்களா இருக்கணும். அந்த ஈமான் ரொம்ப முக்கியம். அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ரிஸ்க்ல எந்த படைப்பினத்தை நம்பாம முழுக்க முழுக்க அல்லாஹ் தஆலாவை நம்புகின்ற பொழுது லவ் தவக்கல்தும் அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, எப்படி நீங்கள் அல்லாஹ் தஆலாவின் மீது உண்மையான நம்பிக்கையை மட்டும் நீங்க வச்சீங்க அப்படின்னு சொன்னா லருஸிகுதும் கமா ருஸிகத் தய்ர், பறவைக்கு அல்லாஹ் தஆலா எப்படி உணவளிக்கின்றாரோ, பறவை தன்னுடைய கூட்டிலிருந்து கிளம்புகின்ற பொழுது எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாம அது பாட்டுக்கு கூட்டிலிருந்து கிளம்புது. ஆனால் தன்னுடைய கூட்டிற்கு திரும்புகின்ற பொழுது வயிறு நிறைந்ததாக அதற்கு அன்றைய நாளினுடைய ரிஸ்க் முழுமையாக அடைந்ததாக எப்படி கூட்டிற்கு திரும்புமோ அதே போன்று உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா ரிஸ்கை அல்லாஹ் தஆலா வாரி வழங்குவான். எப்ப? லவ் தவக்கல்தும் அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, அல்லாஹ் எப்படி தவக்குல் வைக்கணுமோ அப்படி தவக்குல் வச்சா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரிஸ்க் கிடைக்கும். நாம தவக்குல் வைக்கிறோன்ற வாய் அளவுல இருக்க தவிர நம்முடைய உடல் ரீதியாக உள்ள ரீதியாக தவக்குல் இன்னும் வரல. அப்படி வருகின்ற பொழுதுதான் இன்றைய நாளில் அல்லாஹ் தஆலா கொடுக்கிற வாக்கு கொடுக்கிறான். ஆனா இதையெல்லாம் தாண்டி வாழ்நாள் முழுக்க நமக்கு ரிஸ்க் கிடைத்துக் கொண்டே இருக்கணும்னா இந்த அமல்கள்ல நாம கவனம் செலுத்தணும். அதே மாதிரி இபாதத்துகள்ல நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். இன்றைய நாள்ல மட்டும் கூடணும், இமாம் செஞ்ச முக்கியத்துவம் கொடுத்தோம், இதோட கலைந்து சென்று விட்டு அடுத்த
ரமலானுக்கு ஒன்று சேரக்கூடிய நபர்களாக இல்லாமல் சரியான முறையில் அல்லாஹ் தஆலாவுடைய கடமைகளை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஃபர்ரகலி இபாதத்தி, மனிதர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், தஃபர்ரகலி இபாதத்தி, எனக்காக நீ இபாதத்தை மட்டும் ஒழுங்கா செஞ்சிட்டேன்னா போதும், அம்லக சதரக, உன்னுடைய உள்ளத்தை நான் நிரப்புவேன், வினான், நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ செல்வ சீமானாக வாழ்வதை தாண்டி உள்ளம் ரீதியாக உன்னை நான் செல்வ சீமானாக மாற்றுகின்றேன். உன்னிடத்தில் வறுமை அண்ட விடாமல் முழுக்க நான் தடுத்து கொண்டிருக்கின்றேன். வறுமை நம்மள்கிட்ட வராது, நாம இமாதத்துல சரியா இருக்கணும். காரணம் தடுப்பது அல்லாஹ் தஆலா. அப்படியே இமாதத்துல நாம் கொஞ்சம் அசட்டையாக இருக்கின்ற பொழுது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். அதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். இமாதத்தை என் விஷயத்துல நீ ஒழுங்கா இல்லை அப்படின்னு சொன்னா உன்னுடைய உள்ளத்துல எப்பவுமே ஏதோ ஒரு தேவை இருக்கின்ற உள்ளம் கொண்டவனாக நான் மாற்றி விடுவேன். வறுமை உன்னை தேடி வரக்கூடிய சூழ்நிலையை உனக்கு நான் உருவாக்கி விடுவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க. ரிஸ்க் இன்றைய நாள்ல கேட்கிறோம் அப்படின்றதையும் தாண்டி வாழ்நாள் முழுக்க நமக்கு ரிஸ்க் சரியான முறையில கிடைக்கணும் அப்படின்ற அந்த அமல்களை நாம கவனம் செலுத்தணும். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு மனுஷனுக்கு ரிஸ்கை மாறி வழங்கக்கூடிய ஒரு அமல் இன்னைக்கு சமுதாயத்துல நாம கடைபிடிக்காமல் விட்டதன் விளைவு எல்லா விஷயங்களும் எழுதுகின்றப்போ அது ஒன்றுதான் சிறந்த உறவினர்களை சேர்ந்து வாழ்கின்ற விஷயம். எப்படி இஸ்திக்பார விவாதத்தை நம்மிடத்தில் ரிஸ்கை கொண்டு வந்து நம்முடைய வாழ்நாளுடைய இறுதி கட்டம் வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்கின்றதோ அதே போன்று நாம் நம்முடைய உறவினர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய விஷயமும் நமக்கு ரிஸ்கை நமக்கு விசாலமான ரிஸ்க். மற்ற ஹதீஸ்கள்ல பார்க்கும் பொழுது ரிஸ்க் அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் வரும். ஆனா உறவினர்களை சேர்ந்து வாழுகின்ற பொழுது அய்யூபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனுஷனுக்கு விசாலமான ரிஸ்க் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ வேண்டும். அதனாலதான் பாத்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா இந்த இரவா இருக்கட்டும் இல்ல இது போன்ற சிறப்பிற்குரிய இரவுகளா இருக்கட்டும் எல்லா இரவுகளையும் இப்ப இந்த இரவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ரிஸ்க் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான், பாவமன்னிப்பு அல்லாஹ் தஆலா கொடுக்குறான், ஆஃபியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். ஆனா ஒரு சில நபர்கள் இந்த பாக்கியத்தை பெற மாட்டார்கள். எந்த இபாதத்து செய்தாலும் ஒரு சில நபர்கள் மட்டும் இந்த விஷயத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படும். இது அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளம் காணப்பட்ட ஒரு சில நபர்கள்ல ஒரு ஆள் தான் காத்தியுர் ரஹீம். உறவை துண்டித்து வாழக்கூடியவன். இந்த இரவு மட்டுமல்ல, இது போன்ற எந்த இரவுகளில் சிறப்பான இரவுகளில் இன்று இபாதத்து செய்தாலும் அல்லாஹ் தஆலா அந்த மனிதருக்கு அந்த இரவினுடைய பாக்கியத்தை தரமாட்டான் அப்படிங்கிற ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். ரிஸ்க் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உறவினர்களோட சேர்ந்து வாழ்வது, இஸ்திக்பார் செய்வது, இபாதத்துகள் அதிகமாக ஈடுபடுறது, இந்த விஷயங்களை நம்ம வாழ்க்கையில தொடர்கின்ற பொழுதுதான் ரிஸ்க்குகள் சரியான முறையில் நம்மை வந்தடையும். அடுத்ததான் இந்த இரவுல அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய மக்ஃபிரத்துக்கு சொல்லக்கூடிய பாவம் மன்னிப்பு போகக்கூடிய நீண்ட ஆயுள். நீண்ட ஆயுள் அல்லாஹ் இந்த இரவுல கொடுக்கிறதாக வாக்களிக்கின்றான். நமக்கு நீண்ட ஆயுள் ஹயாத் நீளமா வேணும், ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் மார்க்கம் ஒரு சில வழிமுறைகளை பெற்று தருகின்றது. வெறும் இந்த இரவுல கேட்டுட்டு அப்படியே கலந்து சென்றோம் என்று இருந்து விடாமல் மார்க்கம் இது போன்ற விஷயங்களை எளிதான முறையில் பெறுவதற்கு எந்தெந்த விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையாக வாழ சொல்லி இருக்கின்றது என்பதாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆயுள் அதிகமா வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம அல்லாஹ் தஆலா அதிகமா சுக்ர் செய்யறவங்களா இருக்கணும். சுக்ர் அப்படின்னா பெரிய சஜிதாவிலேயே உட்கார்ந்து சுக்ர் செய்யறது கிடையாது. நம்ம எந்த விஷயத்தை அனுபவித்தாலும் அதற்காக வேண்டி அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்முடைய நாவல் வெளிப்பட வேண்டும். எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் நமக்கு நல்லதா நடக்குன்னா உடனே அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சிறிய ஒரு வியாபார நிமித்தமாக வேலை நிமித்தமாக ஏதோ ஒரு உயர்வு அல்லது ஏதோ ஒரு நன்மை எல்லாம் என்னுடைய ஞானத்தை அறுபடை நமக்கு வருகின்ற பொழுது உடனே நாம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னால் இந்த வார்த்தை சொல்லுகின்ற விஷயம் நம்முடைய வாழ்க்கையாக மாறினால் அந்த வாழ்க்கையினுடைய அந்த தவணை அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். சக்கரத்துக்கு அசீதம் நடக்கும். நீங்க எனக்கு சுக்ர் செய்யுங்க, உங்களுக்காக நான் அதிகப்படுத்தி கொடுக்கிறேன் என்று குர்ஆனில் அல்லாஹ் தஆலா வாக்கு கொடுக்கின்றான். நம்ம வாழ்க்கை நீண்ட ஆயுள் வேணும்னு சொன்னா இந்த இரவுல அல்லாஹ் தஆலாட்ட கேட்கறதையும் தாண்டி நமக்கு எது கிடைக்கும். அதனாலதான் பாருங்க, எந்த ஒரு விஷயம் முடிந்தாலும் அந்த துஆவினுடைய அந்த அமலினுடைய இறுதியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு துஆ வச்சு ஆரம்பிப்பாங்க. சாதாரண தண்ணீர் குடிக்கின்ற, பால் குடிக்கின்ற, உணவு அருந்துகின்ற, கழிவறையில் இருந்து வெளியே வந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்ஹப அன்னில் ஆஃபானி என்ற துஆவையே அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இந்த வார்த்தையை சொல்ல 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 இந்த மாதிரியான
அல்லாஹ் அதிகமாக சுக்குர் செய்யணும். அதே மாதிரி நமக்கு நீண்ட ஆயுள் வேணும்னா எல்லா இடத்துலையும் அல்லாஹ் இந்த செக்கை வச்சுக்கிட்டே வரும். ரிஸ்க் விசாலமாகணும்னா நீ உறவினரோட சேர்த்து வாழணும். உனக்கு ஹயாத் அதிகமாகணும், நீண்ட ஆயுள் வேணும்னு சொன்னா நீ உறவினரோட சேர்த்து வாழணும். அந்த உறவினரை சேர்ந்து வாழ்கிற விஷயம்லாம் நமக்கு எல்லா இடங்களிலும் இருந்து நமக்கு எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் அடுத்து ஏற்று பெற்றுத்தரக்கூடிய விஷயமா இருக்கு. அடுத்து இந்த இரவுல அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆஃபியத்துன்னு சொல்லக்கூடிய ஆரோக்கியம். ஆரோக்கியம்னா நோயிலிருந்து மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலிருந்தும் ஆரோக்கியம் வேணும். இந்த குடும்பம் ஆரோக்கியமான குடும்பமாக இருந்தால் மட்டும்தான் நாம ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். நமக்கு கட்டுப்படுகின்ற பிள்ளைகள், நமக்கு கட்டுப்படுகின்ற மனைவி, நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற மனைவி, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களிலிருந்தும் அல்லாஹ் ஆஃபியத்தை கொடுப்பதாக இந்த இரவில் வாக்கு கொடுக்கின்றான். அந்த ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை அல்லாஹ் இந்த இரவுல கேட்டு பெறுறோம். அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். அந்த கொடுக்கின்ற விஷயம் வாழ்நாள் முழுக்க கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு சில விஷயங்களை நாம செஞ்சாகணும். அதுல ஒண்ணுதான் நாம சனாஹில் மௌரூஃப், சின்ன சின்ன விஷயங்கள். சனாஹில் மௌரூஃப் ஆஃபியத்து மின் குல்லி பலியா, நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய முசீபத்துகளிலிருந்து, சோதனைகளிலிருந்து, இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து நமக்கு ஆரோக்கியம் செல்லக்கூடிய ஆஃபியத்தை பெற்று தரும். சின்ன சின்ன விஷயம். செருப்பை வலது காலில் அணுவது, கழட்டுகின்ற பொழுது இடது காலில் கழட்டுவது முதல் கொண்டு இது நம்முடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக செய்தால் இந்த விஷயம், இது அல்லாஹ்வாக செய்கின்ற பொழுது சிறு பணிகின்ற அந்த விஷயம் கூட தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற பொழுது அது நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா சோதனைகளிலிருந்து பாதுகாப்பும் என்பதாக ஹதீஸ்களின் மூலமாக நான் பெரியாசத்துல வரும்போது வலது காலை சேர்த்து வரேன். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக எதுவெல்லாம் நாம அற்பமாக நினைக்கின்றோமோ அந்த விஷயங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா சோதனைகளிலிருந்தும் பாதுகாப்பு கேடயமாக அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா எல்லாத்தையும் படிக்கிறோம், எல்லா விஷயங்களையும் செய்யறோம். என்ன செய்யறோம்னு சொன்னா அப்படியே என்னுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியா செய்யறது இல்லை. சின்ன விஷயமாக இருந்தால் ஒரு மனிதன் ஹதீஸ்கள்ல இமாம் பெருமக்கள் பதிவு செய்யறாங்க, ஒரு இடத்துல தண்ணீர் வீண் விரயம் செய்யப்படுகின்றது, அதை உங்களால் தடுக்க முடியும், உங்களால் சிறிய முயற்சி செய்து அந்த விஷயத்தை தடுக்க முடியும் என்றிருந்தால் நீங்கள் தடுத்து விட்டு செல்லுங்கள். இந்த விஷயமும் உங்களுக்கு வரக்கூடிய சோதனையை உங்களுக்கு கேடயமாக பாதுகாக்கும். ஓரவல்ல பள்ளிவாசலே எங்கேயோ இடத்துல பைப்ல தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குது. நம்மளால அதை க்ளோஸ் பண்ண முடியும், அதுல அந்த வீண் விரயத்தை நம்மளால காக்க முடியும், பாதுகாக்க முடியும் சொன்னா அவன் செஞ்சுட்டு போகணும். இப்படி செல்லுகின்ற வழியிலெல்லாம் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் சனாஹில் மௌரூஃப். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள்ல துவா, இபாதத்துகள், இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் தாண்டி அவன் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அவனுடைய வாழ்க்கையினுடைய சோதனைகளுடைய கேடயமாக மாற்றி அவனை காக்கும் அப்படின்னு இமாம் பெருமக்கள் தங்களுடைய ஹதீஸ் கிதாபுகள்ல பதிவு செய்திருக்கிறாங்க. இந்த இரவுல இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான், கேட்டு பெறுவதற்கு நாம் ரெடியா இருக்கிறோம். ஆனா அதனுடைய பலனை நம்முடைய வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கணும்னு சொன்னா அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அமல்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ச்சியா நாம செய்யணும். இருந்து எடுத்து வழக்குமார்கள்ட்ட ஒப்படைக்கப்படும். ஒரு மனுஷன் இந்த ஒரு வருஷத்துல எப்படி எல்லாம் வாழுவான், ஒரு வருஷத்துக்கு நம்ம பட்ஜெட் இன்னைக்கு அல்லாஹ் அப்படியே பிறகு எடுத்து வழக்குமார்கள்ட்ட கொடுப்பான். அதனால சஹாபாக்கள் இந்த இரவு அதிகமாக அல்லாஹ்விடம் துஆ செய்வாங்க, அல்லாஹ் வரக்கூடிய ஒரு வருஷத்துல நான் ஒரு சீதேவியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு எழுதி இருந்தனா அதை அப்படியே இருக்க செய்ய அல்லாஹ் அப்படின்னு துஆ செய்வாங்களா? இல்ல இந்த கத்தபதனா அல் அஷ்டியா, அரபியல்ல ஒரு மனுஷனா சுவாதா சீதேவி மூதேவி தான் திட்டுவாங்க. இப்ப சஹாபாக்கள் எப்படி துஆ செய்வாங்களா? அல்லாஹும்ம இன் குன்த கதப்தனா ஃபில் அஷ்டியா, மூதேவியாக வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று என்னுடைய அந்த விஷயத்துல மலக்குமார்கிட்ட பிரதி கொடுக்கப்பட்டதா இல்லையா, அந்த விஷயத்துல ஒரு மூதேவியான வாழ்க்கை வாழணும்னு எனக்கு எழுதப்பட்டு இருந்தால் பம்புவா அதை நீ அழிச்சிரு ரப்பே, இலைக்க முழுக்கிட்டா உன்கிட்டதான் எல்லா விஷயங்களும் இருக்கு, நீ நாடினா அதை அழிக்கலாம், நீ அப்படியே வைத்துக் கொள்ளலாம், ஆனால் என்னுடைய விஷயத்துல மட்டும் இதை அழிச்சிரு ரப்பே அப்படின்ற மாதிரி சஹாபாக்கள் துஆ செய்வார்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டது. இந்த இரவுகள்ல நம்ம இபாதத்துகள் செய்யறோம், குர்ஆன் ஓதுறோம், இதெல்லாம் தாண்டி சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இந்த இரவுகள் அவங்க எப்படி கழிச்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழித்தார்கள். அதற்கு பின்னால் வரக்கூடிய சஹாபாக்கள் இந்த இரவுல இந்த இபாதத்துகள் எல்லாம் செய்தார்கள். இந்த சஹாபாக்களுடைய வரலாறை நாம் புரட்டுகின்ற பொழுது ஹசன் ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரன்
ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவங்க பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம், இந்த இபாதத்தை இந்த இரவை நான் 3 பங்குகளாக பிரித்துக் கொள்வேன். ஹசன் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அதிகமாக ஸலவாத் சொல்லுவேன். இரண்டாவதாக இந்த இரவுல அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வேன். மூன்றாவதாக என்னுடைய விடுபட்ட தொழுகைகள் எல்லாம் இந்த இரவுல நான் தொழுவேன். என்னுடைய தந்தை சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். தந்தை யாரும்? அலி ரலியல்லாஹு தஆலா. என்னுடைய தந்தை சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். எனக்கு என்னுடைய தந்தை உபதேசம் செய்யும் பொழுது இந்த 3 விஷயங்களை வைத்து நீ பராத்தினுடைய இரவில் அமல் செய். அல்லாஹ் தஆலா உன்னை முகர்ரபீன், அல்லாஹ் தஆலாட்ட நிறைய அந்தஸ்துகள் உண்டு. சொர்க்கத்திலே நிறைய அந்தஸ்துகள் இருக்கு. நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், சித்திகீன்கள் அப்படின்னு நிறைய அந்தஸ்துகள், நிறைய கேட்டகரி இருக்கு சொர்க்கத்துல. அதுல ஒரு கேட்டகரி தான் முகர்ரபீன், நெருங்கியவர்கள் அப்படின்ற ஒரு குழுவினர் இருப்பாங்க. அல்லாஹ்விற்கு நெருக்கமானார்கள் அப்படின்ற ஒரு குழுவினர்கள். இந்த இரவுல இந்த 3 விஷயங்களை ஒரு மனிதன் தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுது தன்னுடைய வாழ்நாளில் எப்பப்பெல்லாம் இந்த பராத்துடைய இரவு அவன் அடைகிறானோ அப்பப்பெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத் சொன்னவனாக, அதிகமாக இந்த இரவில் இஸ்திக்ஃபார் செய்தவனாக, தான் விடுபட்ட தொழுகைகளை முடிந்த அளவில் இந்த இரவில் அதிகமாக தொழுகைகளில் ஈடுபட்ட ஒரு நபருக்கு அல்லாஹ் தஆலா முகர்ரபீன் அப்படின்ற அந்த அந்தஸ்தை கொடுப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசமாக கிதாபுகளில் பதிவு செய்யறாங்க இந்த விஷயத்தை. அப்ப நம்மளால என்ன இபாதத்து செய்ய முடியுமோ அந்த இபாதத்துகளை இந்த இரவு முழுக்க செய்து இருக்க வேண்டும். ஏதோ ஒரு இபாதத், ஒரு தஸ்பீஹை இந்த இரவு முழுக்க செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலாவிடத்தில் அதிகமான சிறப்பிற்குரிய அந்தஸ்துடையவர்களாக நாம் மாறிவிடுவோம். இது போன்ற இரவுகள்ல அல்லாஹ் தஆலா ஒரு சில மனிதர்களுக்கு பாவம் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான், அவங்க இந்த அந்தஸ்தை அடைய முடியாது. அதுல முஷ்ரிக்கின்னு சொல்ல முடியும். அதுல நாம அல்லாஹ் நாம ஷிர்க் வைக்க போறது இல்லை. முஷாஹின், பிற நபர்களோடு குரோதம் கொண்டவர்களுக்கும் இந்த இரவினுடைய சிறப்பு கிடைக்காது. நம்முடைய உள்ளத்தால் கூட பிற நபர்களுக்கு குரோதம் விளைத்தவர்களா இந்த இரவுல நின்று எவ்வளவு விவாதத்துகள் செய்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரோதமுடையவர்களுக்கு இந்த இரவினுடைய சிறப்பு கிடைக்காதுன்னு நாங்க சொந்த பந்தத்தை முறித்து வாழக்கூடியவர்களுக்கு இந்த இரவுல இந்த சிறப்பு கிடைக்காது. வாக்குல் வாலிதி, பெற்றோர்களை துன்புறுத்தக்கூடிய அந்த நபருக்கும் இந்த இரவுல அந்த நபருக்கு எந்த சிறப்பு கிடைக்காது. மது சம்பந்தப்பட்ட விஷயத்தோடு தொடர்புடைய நபர்களுக்கும் இந்த இரவுல இந்த சிறப்பு கிடைக்காது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இந்த தன்மைகள் எல்லாம் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னு சொன்னா நாம சொந்த பந்தத்தை முறிச்சு வாழக்கூடியவங்களா, பிற நபர்களோடு குரோதமுடையவங்களா இருக்கின்ற பொழுது அதிலிருந்து வெளிவந்து இவாதத்து செய்யக்கூடிய நபர்களாக நாம் இருக்கணும். வெறும் உள்ளத்துல குரோதத்தை வச்சுட்டு என்னதான் அல்லாஹ் தஆலா இந்த இரவுல முழுக்க இபாதத்து செய்தாலும் அதனுடைய பலனை அடையாதவர்களாக நாம் திரும்பி விடுவோம். இந்த விஷயத்தில் எல்லாம் கவனமாக நாம் இருப்பதோடு ஹதீஸ்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இந்த ஷாபானுடைய 15ஆவது இரவுல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட இருந்து இரவோடு இரவா கிளம்பி போயிடுறாங்க. அப்ப தூக்கத்துல பக்கத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்களா தடவி பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு முழிச்சிடுறாங்க. பார்த்த பக்கத்துல படுத்திருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காணோம். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, இன்னில அனுந்து, நான் நினைச்சேன் நபி வேற ஒரு மனைவியோட வீட்டுக்கு போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நினைச்சு இரவோடு இரவாக நபி எங்கே சென்று இருக்கிறார்கள் என்று வெளியே சென்று பார்க்கின்ற பொழுது ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் தெரியும் ஜன்னத்துல் பக்கி அப்படின்ற ஒரு இடம், சஹாபாக்கள் அடங்கி இருக்கிற ஜன்னத்துல் பக்கியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று அந்த மக்களுக்கு துஆ செய்கின்றார்கள். அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவும் இஸ்திக்ஃபாரும் செய்றாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஜியாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அனுமதி கேட்கிறாங்க. ஆயிஷா, இன்று இரவு இந்த ஷாபானுடைய 15ஆம் இரவு, அதாவது பராத்தினுடைய இரவில் நின்று வணங்குவதற்கு எனக்கு அனுமதி கொடுப்பாயா ஆயிஷா என்று கேட்க அனுமதி கொடுக்கப்படுகிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சஜிதால ரொம்ப நேரமா நிற்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிட்டத்தட்ட அண்ணாவோ கபிலர் ரசூலுடைய உயிர் வாங்கப்பட்டுச்சு அப்படின்ற அளவுக்கு ஒரே நிலையில ரொம்ப நேரமா நிற்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா உத்து கவனிக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு துஆவினுடைய உணர்வு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவிலே இருந்து ஒரு துஆ ஒன்று செய்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பி அஃபுபிக மின் சஹதிக, யா அல்லாஹ் உன்னுடைய அஃபுவை கொண்டு உன்னுடைய கோபத்திலிருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன். அல்லாஹும்ம அஊது பிக பி ரிமாக மின் சஹதிக, உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு உன்னுடைய தண்டனையிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன்.
அல்லாஹும்ம அஊது பிக மின்க இலைக, யா அல்லாஹ் எல்லா பாதுகாவலையும் நான் உன்னிடத்திலேயே கேட்கின்றேன். ஜல்ல வஜ்ஹுக, உன்னுடைய முகம் எவ்வளவு அழகானது. லா உஹ்ஸி ஸனாஅன் கமா அத்னைத அலா நஃப்ஸிக, நீ உன்னை புகழ்ந்தது போல் உன் மீது நீ எவ்வளவு புகழை சேர்த்திருக்கின்றாயோ அதே அளவு புகழை நானும் உனக்கு புகழுகின்றேன் என்று இந்த துஆவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இந்த துஆவை முனவலாக வந்து சுஜ்தால செஞ்சுக்கிட்டே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆ ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. மறுநாள் காலையில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த துஆவை தான் நீங்க நேற்று நைட்டு ஒரு பராத்தினுடைய இரவுல இந்த துஆவை தான் நீங்க அதிகமா ஓதிக்கிட்டு இருந்தீங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களா, ஆயிஷா இந்த துஆவை மனனம் செய்து விட்டாயா? ஆம் யா ரசூலல்லாஹ், இந்த துஆவை நான் இந்த இரவில் சஜ்தாவில் ஓதுமாறு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதனால் நீ மனனமிட்டுக் கொண்டாய், அதை ஓதுவதன் மூலம் அந்த இரவினுடைய சிறப்பை நீ பெற்றுக் கொண்டாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு சொல்லிக் கொடுத்த வரலாறுகளை பார்க்கிறோம். இந்த துஆக்கள் அதிகமா செய்யும். குறிப்பாக ஹதீஸ்கள்ல இருக்கின்ற இது மாதிரியான துஆக்களை தெரிந்து இந்த இரவினுடைய சிறப்பை விளங்கி நாம் அமல் செய்ய வேண்டும். இது எல்லாத்தையும் விட இன்றைய இரவுல ஒரு வாழ்க்கை பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், மிக முக்கியமான விஷயம், இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு சடங்காக மாற்றப்பட்டுள்ள விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் ரசூலினுடைய இன்றைய இரவினுடைய சம்பவத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த இரவு சிறப்பிற்குரிய இரவு தான். அல்லாஹ் தஆலா ரிஸ்க் கொடுக்கிறான், மகஃபிரத்தை கொடுக்கிறான், ஆஃபியத்தை கொடுக்கிறான். இப்படி எல்லா சிறப்புகளும் இந்த இரவில் கொடுப்பதாக நமக்கு அறிவித்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவுல கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். நபி எல்லா விஷயத்தையும் இந்த இரவுல அல்லாஹ் கொடுக்கிறான் அப்படின்னு சொன்ன நபி பள்ளிவாசல்ல போய் இபாதத்து செய்திருக்கலாம். அப்படித்தானே? அல்லாஹ் இஸ்திக்பார் கொடுக்கிறான், அல்லாஹ் தஆலா ரிஸ்க் கொடுக்கிறான், அல்லாஹ் ஆஃபியத்தை கொடுக்கிறானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயங்கள் எல்லாம் பள்ளிவாசல்ல போய் இபாதத் செஞ்சு பெற்றுக் கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றது ஜன்னத்துல் பகீ என்று சொல்லக்கூடிய கபரிஸ்தானுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கிறாங்க. என்ன காரணம்? ஏன் இந்த கபருக்கு போகணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அதனால தான் நம்ம அந்த சுன்னத்தினுடைய அடிப்படையில் தான் நாம் என்ன செய்யறோம்? இன்றைய இரவுல கபர் ஜியாரத் செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவுல கபர் ஜியாரத்தை செய்ய சொல்றதன் நோக்கம், நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய உறவினர்கள், பெற்றோர்கள் அல்லது மூதாதையர்கள் மீது அதிகமாக இந்த சமுதாயம் கவனம் செலுத்த வேண்டும். இன்னைக்கு இதை நாம மறந்துட்டோம். இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்ச நம்முடைய உறவினர்கள், நம்முடைய குடும்பத்தினர்கள் எல்லாருக்கும் துஆ செய்யற விஷயத்தை, அவங்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய அமல்களை இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு சடங்கா நாம என்ன செஞ்சோம்னு சொன்னா மாற்றிட்டோம். உங்களுக்காக துஆ செய்யறது, உங்களுக்காக உணவு வழங்கப்படுகின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சடங்கா நாம மாத்திட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவில் கபரிஸ்தானுக்கு சென்று ஜியாரத் செய்த அந்த விஷயத்தினுடைய பின்னணியில் இந்த சமுதாயம் இது போன்ற இரவுகளில் மட்டுமல்ல, இந்த முக்கியமான இரவுகளில் எப்படி இந்த சமுதாயம் இந்த ஜியாரத்தின் மீது தன்னை விட்டு பிரிந்த தன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள் இவர்கள் மீது இந்த சமுதாயம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜியாரத்தின் மூலம் நமக்கு உணர்த்தி தருகின்றார்கள். நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்மள எத்தனை பேர் நம்மை விட்டு பிரிந்த அந்த உறவினர்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு குறைந்தபட்சம் இந்த பகுதியை கடந்து செல்லுகின்ற பொழுது, இந்த பள்ளிவாசலுடைய கபரிஸ்தானை கடந்து செல்லுகின்ற பொழுது எத்தனை நபர்கள் குறைந்தபட்சம் அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஏன்னா இந்த இரவுன்றது அது ஜியாரத்தோடு கபரோடு அதிகமாக நெருக்கத்திற்குரிய இரவு. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தொடர்பை கபரோடு ஆக்கிக் கொண்டார்கள். கபர் ஸ்தலத்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கிக் கொண்டதன் காரணம், இந்த சமுதாயம் சட்டங்காக இல்லாமல் நன்மையின் அடிப்படையில் இந்த விஷயத்தை பிற நபர்களுக்கு துஆ செய்கின்றார் அல்லது அவர்களை விட்டு பிரிந்து சென்ற அந்த முன்னோர்களுக்கு, மூதாதையர்களுக்கு, உறவினர்களுக்கு துஆ செய்யக்கூடிய சமூகமாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு பாடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவுல நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம ஒரு வருஷம் அவங்க மௌத்தாய் அந்த துஆ அந்த உணவு வழக்கத்தோட முடிச்சோம்னா, அதுக்கு அடுத்து அவங்க எப்போ மௌத்தானாங்களோ அன்றைய நாளில் தான் அவங்களுக்கான ஞாபகம் வரும். முழுக்க முழுக்க அவர்களுக்காக இன்னைக்கு ஓதப்படுகின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு சடங்காக நாம மாத்திட்டோம். அதோட முடிச்சு அவங்கள பேர்ல ஓதி துஆ செஞ்சு உணவு கொடுத்து முடிச்சுன்னா அதோட முடிச்சு அவங்களுக்கு நமக்குமான உறவு. ஒவ்வொரு வருடம் பராத் நம்மை கடந்து செல்கின்ற பொழுது அவர்களுக்கும் நமக்குமான தொடர்பு குறைந்த அளவு. அதை கடந்து செல்கின்ற பொழுது எத்தனை தடவை இந்த கபரிஸ்தானை நாம கடந்து செல்வோம். நம்முடைய பிள்ளைகள் அடங்கி இருக்கலாம், மனைவி அடங்கி இருக்கலாம்,
பெற்றோர்கள் அடையலாம், தாய் தந்தை உறவினர்கள் அடங்கி இருக்கலாம். எத்தனை பேர் குறைந்தபட்சம் சலாம் சொல்லக்கூடிய நபர்களாக நாம் மாறி இருக்கின்றோம் என்கின்ற ஒரு ஆழமான சிந்தனையையும் இந்த பராத்தினுடைய இரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சியாரத்தின் மூலம் இந்த இரவு நமக்கு பாடமாக உணர்த்தி இருக்கின்றார்கள். அதெல்லாம் அல்ல ரப்பல் ஆலமீன் இந்த இரவினுடைய சிறப்பை முழுமையாக உணர்ந்து முழுமையாக இந்த இரவினுடைய விளக்கத்தை தெரிந்து அமல் செய்து அந்த சிறப்பை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களை மாற்றி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.